ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். எங்களோட நைட் ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன், உளுந்து அரைக்க போட்டிருக்கேன். டைம் வந்து கரெக்டாக 9:57 ஆகுது. ஸோ சுடு தண்ணி கொஞ்சமாக காய வச்சுருக்கேன் மார்னிங் குடிக்கிறதுக்காக பசங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒர்க்னால் நெய் காசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பேனில் 1/2 kg பட்டர் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரில் வைக்க மறந்துட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 5 minutes மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறதுக்கு விட இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ப்ளஸ் நெய்யும் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வரும். ஸோ நான் எப்போவுமே வந்து நெய் காய்ச்ச தான் செய்வேன். இங்கே உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னொரு 2-3 minutes இது நல்லா ஓட விடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா உருகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உருகி தண்ணி மாதிரி இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து நெய் காசணும். இந்த மாதிரி உருகிற வரைக்கும் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து பொங்குற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பட்டருமே வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ கட்டி எதுவுமே இல்லை. நல்லா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக வந்து நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த நுரெல்லாம் போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு. இதுக்கு அடுத்து 3rd ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெய் ஃபுல்லாகவே வந்து பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஃபுல்லாகவே அப்படியே பொங்கி நுரையா இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 minutes கழித்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கேமராவில் தெரியல, ப்ரௌன் கலரில் வந்து லைட்டாக மணல் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊரில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து போடுவோம் வாசனைக்காக. இங்கே வந்து நான் வந்து கல்லுப்பும் கூடவே கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசியும் உளுந்தும் 4 மணி போல் ஊற வச்சுருவேன். அது ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊறும். 4 இல்லை 5 மணி நேரம் கிட்ட ஊறும். அதுக்கப்புறமா வந்து 9 o'clock நைட்டுக்கு மேலே நான் வந்து அரைச்சி வச்சுருவேன். நான் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 கப் உளுந்தும் அதே கப்பில் 7 கப் அரிசியும் எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ உளுந்து வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி போட்டிருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் 2 அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிஃபன் அரிசி, அதுக்கப்புறமா ரத்தசாலி அந்த அரிசியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 10:28 ஆகுது. இவன் வந்து நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் இவன் வந்து ஆல்மோஸ்ட் இவனுக்கு தூக்கம் வந்து சொக்கிட்டுருக்கு. ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு. உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதை வந்து ஓவன் லைட் போட்டு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக புளிச்சிரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இட்லி ஊற்றிருந்தோம். ஸோ அப்போ கிளிப்பிங் தான் இது. இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏன்னா அந்த ரைஸ் ஆட் பண்ணதுனால. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நல்லா திக்காயிருச்சு. ஸோ இதுதான் வந்து மார்னிங் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நெய் இருக்குது. ஸோ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே சாப்பிடவும் முடியும். என்னோடய பசங்க வந்து நெய் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து நல்லா சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெஃப்ட் ஓவர் நெய் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறினிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இப்போ சூடு நல்லா வந்து ஆறுன அப்புறமா அதில் வந்து பாதாம் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த சூடு வந்து ஃபுல்லாகவே ஆறக்கூடாது, லைட்டாக சூடாக தான் இருக்கணும். இப்போ இந்த பாதாம் ஆட் பண்ண அப்புறமா இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இது ஒரு ஸ்வீட் மாதிரி தான். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு நம்ம வந்து அப்படியே பாதாம் பவுடர் ஆட் பண்ணாமல் இருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதுதான் வந்து கோதுமை அல்வா. நான் வந்து இதை வச்சு சாப்பிட்றதுக்காக லட்டு மாதிரி பண்ணுறேன். ஸோ அதுக்காக கொஞ்சமாக நெய் விட்டு ஆறுன அப்புறமா லட்டு மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த லட்டு. இதில் சர்க்கரையும் சேர்க்கணும். நான் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதா சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து என்னோடய பசங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். சாப்பிட்றானா பார்க்கலாம். பரவாயில்ல, 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, சாப்பிட்றாங்க. இனியன் வந்து எப்போவுமே சாப்பிடுவான். நான் ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்போல்லாம் நெய் காய்ச்சறனோ அப்போது. நிலா வந்து இப்போ தான் சாப்பிட்றா. ஓகே, 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் 2 லட்டு சாப்பிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மற்ற பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த ட்ராலி பேக்குமே இந்த டைம் நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா ட்ராலி பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினது. ஸோ இந்த ட்ராலி பேக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 7000. இதில் வந்து சிங்கிள் வீல் தான் இருக்கும். 4 வீலுமே சிங்கிள் வீலாக தான் இருக்கும். இந்த ட்ராலி பேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினோம், வெள்ளூர் சென்னை சில்க்ஸில். இந்த ட்ராலி பேக்கோட பிராண்டு பார்த்திங்கன்னா பிரின்ஸு. இதுவும் வந்து வேர்ல்டு ஓவர் வந்து எங்கே வேணால் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து 5 years வாரண்டி இருக்குது. இந்த பேக்கும் வந்து
7,000 தான், 7,200 சம்திங். பட் ஆனால் வீல் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் வரும். இதுக்கு 4 வீலுமே வந்து டபுள் வீலாக வரும். முன்னாடி நம்ம பார்த்த பேக்கில் வந்து சிங்கிள் வீலாக வரும் 4 வீலுமே. ஸோ இதுதான் இந்த 2 பேக்குக்குள்ள டிஃப்ரென்ஸு. இதில் வந்து 3 ரேக் இருக்கும், ஜிப் ரேக் வந்து 3 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டி டைப்பில் வரும், 2 டிவிஷன் தான் இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்லலாம் வந்து நம்மளுக்கு ஜிப் எதுவும் இருக்காது. இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா 3வது ட்ராலி. இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டோக்ராட் பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் மாதிரி வாங்கியிருந்தேன். 3 பெட்டி உள்ளே வச்சு வரும். ஒரு பெட்டியில் வந்து 30 kg வைக்கலாம், இன்னொரு பெட்டியில் வந்து 25 kg கிட்ட வைக்கலாம், அதுக்கு அடுத்ததில் வந்து 15 kg வைக்கலாம். ஸோ இந்த பெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 7,800 சம்திங் வாங்கினேன். நான் ஏன் வாங்கினேன்னா, எங்களுக்கு வந்து பெட்டி எதுவுமே வீட்டில் இல்லை, எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க யூஎஸ்ஏக்கு. ஆல்ரெடி யூஎஸ்ஏல தான் எல்லா பெட்டியும் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம புது பெட்டியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராலி வாங்கினோம். ஸோ இந்த காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா இந்த 3 காம்போ ஆஃபர் ஈஸியாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து வந்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்காக நிறைய ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷூ. இப்போது வந்து இந்த பிராண்டு ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் அப்படின்ற ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு ஷூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சம்திங் 370 சம்திங் அந்த ஷூவோட ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து பாப்பாவோட ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு. இது வந்து என்னோடய பெரிய பையனுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஷூ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்னோ அந்த மாதிரி இருக்கும்போது போட்டுக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஒர்க் வச்சுருக்கும், ப்ளஸ் வந்து குளிர் தெரியாமல் இருக்கும், ஜிப் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 450 350 நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது வந்து கிட்ஸ் போடும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோத்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் வாங்கிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி காமிச்ச ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரவணாவில் வாங்கினது. இந்த க்ளோத்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர்க்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டிஷர்ட்ஸ்லாம், இந்த க்ளோத்ஸ்லாம் வந்து சென்னை சில்க்ஸ், வெள்ளூர் சென்னை சில்க்ஸில் வாங்கினது. டெய்லி யூஸ்க்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 8 டிஷர்ட் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து பேண்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ போட முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் போட முடியும். டிஷர்ட் வந்து எக்ஸாக்டாக சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் பேண்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால கொஞ்சம் நாள் கழித்து தான் போட முடியும். பட் இனியனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தது ஃபஸ்ட்டு செட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இனியனுக்கு பேண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ பேண்ட்டு தான், ஆன்லைனில் வாங்கினது. 5 பேண்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். அதுக்குள்ளே வர ஷேப்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். 590 ஏதோ அதோட ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராக் பேண்ட்டு, 3 பீஸ் காம்போ. இது வந்து இனியனுக்காக வாங்கினது.
நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து வேறு பிராண்டு ட்ராக் பேண்ட்டு. இப்போ வந்து 2 பேருக்குமே வந்து சேம் சைஸ் தான் இருக்குது. பட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வேறு சைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இனி எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இதுவும் காம்போ தான். இது வந்து 2 பேருமே போடலாம். யூனிசெக்ஸ் காம்போவில் தான் வந்து வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ட்ராக் பேண்ட்டுமே அப்படி தான். கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே வியர் பண்ணிக்கிற மாதிரி தான். நான் செகண்டு காமிச்ச பிராண்டோடது தான் இந்த ட்ராக் பேண்ட்டுமே. ஸோ 2 பேர் இருக்கிறதுனால நான் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் க்ளோத்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெகின் பேண்ட்டு தான். இது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குளூரில் வந்து இந்த பசங்களுக்காக நிறைய குல்லாலாம் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. இது வந்து 2 செல்ஃபோன் ஹோல்டர் கொண்டு வந்தேன். பட் ஆனால் இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கே ஆகலை. ஸோ இது வந்து யூஸ் ஆகலை. ஸோ அப்படியே வந்து இது யூஸ் பண்ணாமே தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா யூஸ் ஆச்சு. நம்ம வால்க்கு வந்து நல்லாவும் ஸ்டிக் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப் இருந்தது இந்த பேக்லேயே. ஆல்ரெடி அந்த பழைய பேக்கேஜில் வந்து 3 கேப் இருந்தது. இனியனுக்கு வந்து சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மகிழனுக்கும் வந்து சாக்ஸ் எடுத்துருந்தோம். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து சாக்ஸ் தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எல்லாமே அவங்கவுங்க சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணது, HRX பிராண்டு. ஸோ கேலண்டர் வந்து இது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கூடவே சோப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குட்டீஸோட சோப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஹிமாலயா பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் கட்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், 200 சம்திங்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு இனியனுக்காக வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் காம்போ. இது எல்லாமே வந்து சென்னை சில்க்ஸில் தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 செட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து 400 அந்த மாதிரி. ஈச் பேர் வந்து 400. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது. ஸோ அது வந்து இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து இப்போது இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 7 செட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 600 அந்த மாதிரி ரேஞ்சில் மெட்டீரியல் எடுத்து தைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7லேருந்து 8 செட் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்பவும் போல் கிட்ஸ் இருந்தாலே வந்து இன்னோவேஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மகிழனுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அவனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு செட் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பட் நான் எடுத்துகிட்டு வரும்போது இவங்களுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்கும் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக புது ட்ரெஸ் வந்து இந்த 4 சட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டை எல்லாமே வந்து ஜெயச்சந்திரனில் எடுத்தது. இது வந்து டாப்ஸு, வெஸ்டர்ன் டாப்ஸு, இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கடையில் எடுத்தது. ஸோ இந்த டாப் பார்த்திங்கன்னா XXL சைஸு. இது வந்து 600 சம்திங். இது வந்து என்னோட சைஸ்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக செட் ஆச்சு அப்படின்றதுனால இந்த பிராண்ட்லேயே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 2-3 எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து லெகின்ஸும் வந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி இருக்கிற டாப்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. நம்ம கோவிலில் வந்து எப்போவுமே வந்து மாலை போடுவாங்க. ஸோ அந்த கோவிலில் லட்சார்ச்சனை அப்போ வந்து கொடுப்பாங்க. ஸோ இதையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பாப்பாவோட திங்ஸ் வச்சுருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன்.
நான் ஆல்ரெடி லெகின்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்து வந்திருக்கேன்ல, ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷாலு ஸ்டோலு எல்லாமே வாங்கி வந்தேன். ஸோ இதுவும் வந்து வேறு கடையில் வாங்கினது. ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கடையில் வாங்கினேன். பக்கத்தில் இருந்த லோக்கல் ஷாப்பில் கூட வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். கரெக்டாக எந்தெந்த கடை அப்படிலாம் இல்லை, எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷால் தனியாக, லெகின் தனியாக, ஆல்ரெடி இருக்கிற டாப்ஸுக்கு, புது டாப்ஸ்க்கு எல்லாமே. இது வந்து ஆல்ரெடி என்னோடய மச்சினருக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போ என்னோடய ஹஸ்பண்டும் மகிழனும் இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த செட்டு தான் இது. ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னோடய வீட்டுக்காரோட டிஷர்ட்டு. ஸோ அவர் வந்து மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதோட டிஷர்ட் தான் இது. அந்த டிஷர்ட் தான் இது. இது வந்து 400 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த டிஷர்ட் தான் இது. இந்த ட்ராக் பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் தான் வாங்கினோம். ஸோ அவங்க எப்போவுமே மிந்த்ரா அந்த மாதிரி வாங்குவாங்க. பட் ஸ்டில் இவங்க எல்லாருக்குமே வாங்குறதுனால அவங்களுக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவருக்குமே வந்து 3 ட்ராக் பேண்ட் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்டும் வந்து நான் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வீட்டில் போடுற ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸில் வந்து இவ்வளோ பேண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த டைம் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டிஷர்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக் பேண்ட்டு தான், லேடிஸ் வேர் ட்ராக் பேண்ட்டு தான். ஸோ வேறு மெட்டீரியலில் இருக்கும், காட்டனில் இருக்கும், ரேயானில் இருக்கும், பனியன் கிளாத்தில் இருக்கும். அந்த மாதிரி இந்த நைட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மிந்த்ராவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து 750 சம்திங். மாடல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் டிரான்ஸ்பரண்ட் வந்து கொஞ்சம் ஓகே தான், ஓகேவான மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகேன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணதுனால. ஆல்ரெடி நான் ஒரு பேக் காமிச்சேன் இல்லையா, ஹேண்ட் பேக்கு, அதுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா இந்த திங்ஸ்லாம் தான் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு, எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து இருக்குது. சீப்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கி தந்தாங்க. இதெல்லாம் வந்து ஜெயச்சந்திரனில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மணிலாம் வந்து பாப்பாக்காக வாங்கி தந்தாங்க. ஸோ இந்த கிளிப் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து லாங் ஹேர் இருந்ததுனால இந்த கிளிப்லாம் வாங்கினேன். பட் ஆனால் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் ஷார்ட்டாக. ஸோ இந்த கிளிப்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரியல, பட் ஸ்டில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி, வளையல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது நிறையவே வாங்கி தந்திருந்தாங்க அம்மா. நிறைய வந்து செட்ஸ் வந்து பாப்பாவுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இங்கே வந்து அது எங்கே கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தால் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது கூடவே சீப்பு, பொட்டு பாக்கெட்டு எல்லாமே வாங்கி தந்திருந்தாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரோஸ். இன்கேஸ் நம்ம ஏதாவது இந்த கொண்டை அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா வந்து இது வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எலகண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து 3 கலர்ஸில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது தான் அந்த ஹேண்ட்பேக்குள்ளே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே அதே மாதிரி தான், பாப்பாவோட ஆக்சசரிஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினதுனால
பாப்பாவுக்கு வந்து வாங்கினது இந்த பேண்டெல்லாம். ஒவ்வொரு பேண்ட் வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இது வந்து சரவணாவில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்காக செலக்ட் பண்ணி தந்தாங்க. இது கூடவே வந்து குட்டி கம்பல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஏன்னா ரஃப் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கம்பல் பார்த்திங்கன்னா டப்ஸ் கம்பல். பாப்பாவுக்கு வந்து காது குத்தலைன்றதுக்காக இந்த மாதிரி பார்ட்டிலலாம் வந்து போடுறதுக்காக டப்ஸ் கம்பல் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஆனால் கல் வச்சு அழகாக இருந்துச்சு. அவளுக்குமே கம்பல்னால் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு 4 செட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ் வந்து 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்கூல் பேக் சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேக் மாதிரி 2 ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது கூடவே கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அந்த மாதிரி வீட்டில் விளைஞ்ச அரிசிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. ஒரு 700-800 அந்த ரேஞ்சில். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கல, பிகாஸ் பசங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சைஸ் மாறிடுவாங்க அப்படின்றதுனால ஒரு 6 to 7 ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இன்னொரு பார்ட்டி வேர். இது வந்து நம்மளோட தமிழ் ஃபங்க்ஷன்ஸ் வரும் இல்லையா, ஸோ பொங்கல் அந்த மாதிரி தீபாவளி அந்த மாதிரி வந்தால் வர பட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து அவள் மொட்டை அடிக்கும் போது எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு ஃப்ராக்கு. இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மகிழனோட பர்த்டேக்கு வந்து போடுறதுக்காக 3 பேருக்குமே ஒரே மாதிரி கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஃப்ராக் பயங்கர அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் யூஎஸ்ஏக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கிளாத்திங் கலெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர். ஸோ எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருந்தேன்னா ப்ரௌன் ரைஸ் தான். ஸோ ப்ரௌன் ரைஸ், கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா உளுந்து வடை. இது கூடவே பாயாசம் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி தமிழ் நியூ இயர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. உங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாகை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.